ஐ ஆம் த யூத், ஐ ஆம் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாரெல்லாம் வந்து நாட்டுக்கு எதிராகவும் நாட்டை துண்டாடுறதுக்காகவும் யூத் லீடர்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சுத்துறாங்களோ கடைசியில அவங்க நிலைமை இதுதான் ஆகும் சொல்றதுக்கு பங்களாதேஷ் ஒரு முன்னுதாரணம். நாட்டோட இறையாண்மைக்கும் நாட்டுக்கு பாதகம் விளைவிக்கும் செயலாலையும் இன்னும் சொல்ல போனா நாட்டை சுரண்டி பொழைக்கணும்னு சொல்லி நினைச்சாலோ இந்த 1.5 ஆண்டு காலம் என்சிபி செய்தது அந்த நாட்டை சூறையாடினதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அடிப்படைவாத அமைப்புகள் கூட கைகோர்த்ததை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. நீங்க மறந்துடக்கூடாது, ஜமாத் இஸ்லாமியும் பிஎன்பியும் ஒரு காலத்துல கூட்டாட்சி பண்ண கட்சிங்க தான், அலையன்ஸ் பார்ட்னருங்க தான். சோ இதுல யார் நல்லவங்க கெட்டவங்க இல்ல, யார் ரொம்ப மோசமானவங்கன்றது தான் இங்க பிரச்சனை. வடிவேல் ஒரு படத்துல பாக்கெட்ல கைய போட்டு இந்த பக்கம் பாக்கெட்டு அந்த பக்கம் பாக்கெட்டு எடுத்து விட்டு காலி அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. யூனிஸ் அந்த நிலைமைக்கு தான் பங்களாதேஷ் ஆக்கி வச்சுட்டாரு, வலிச்சு எடுத்துட்டாரு. இந்தியாவுக்குள்ள பல்வேறு ஊடுருவல்கள், பல்வேறு மாடியூல்கள், பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களுக்கு பங்களாதேஷ் புகலிடமா மாறிச்சு. கூவி ஷேக் ஹசீனா அவ்வளவு பேரை கொண்டுட்டாங்க இவ்வளவு பேரை கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்களே, அந்த அவ்வளவு பேரை கொண்டாங்க இவ்வளவு பேரை கொண்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி என்சிபி, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, இன்னைக்கு அவங்களோட வலிமையை தொலைச்சு கட்டமைப்பையே தொலைச்சிட்டு நிக்குது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா நீங்க லாஸ்ட் வீடியோலயே நீங்க கிட்டத்தட்ட நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் இப்ப பங்களாதேஷில் நடந்த இந்த எலெக்ஷனுமே வந்திருக்குது. ஸோ அங்க நிறைய கலவரங்கள் நடந்துதான் வந்து இந்த எலெக்ஷன் நடத்தப்பட்டதாகவும் ஒரு பக்கம் கூற்று இருக்குது. நிறைய வீடியோஸ் வரலாம், நிறைய சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பங்களாதேஷ் எலெக்ஷன்ல இப்ப என்ன நடந்திருக்கு, யார் வெற்றி பெற்றார்கள், அடுத்து யார் வருவார்கள், இந்தியாவோட இணக்கமா இருக்குமா இல்ல எதிர்ப்பா இருக்குமா, எப்படி பாக்குறீங்க? இதுல அடிப்படையா நான் முதல் கட்டமா நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது, ஜமாத்தே இஸ்லாமி தோல்வியுற்றது. அந்த விதத்துல இந்தியாவுக்கு வந்து ஒரு விதத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கணும். ரெண்டாவது, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஜமாத்தே இஸ்லாமி கூட ஒன்றிணைந்த இந்த யூனிஸின் அடிவரடிகள் 30 சீட்ல நின்று 5 சீட்லயே 6 சீட்லயே தான் ஜெயிச்சிருக்காங்க, தோக்கடிக்கப்பட்டுள்ளார்கள். ஐ ஆம் த யூத், ஐ ஆம் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாரெல்லாம் வந்து நாட்டுக்கு எதிராகவும் நாட்டை துண்டாடுறதுக்காகவும் யூத் லீடர்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சுத்துறாங்களோ கடைசியில அவங்க நிலைமை இதுதான் ஆகும் சொல்றதுக்கு பங்களாதேஷ் ஒரு முன்னுதாரணம். நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி ஒரு முன்னுதாரணம். நிறைய பார்ட்டி சின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற பார்ட்டிங்களுக்கு வந்து தேர் அட் சி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது சி என்ற எழுத்து தொடங்கும் கட்சி அங்கே அது நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, இங்கும் சில பேர் நேஷனல் இருக்குல்ல. நான் சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க, நான் அதுக்கு உடந்தே இல்ல. நாட்டோட இறையாண்மைக்கும் நாட்டுக்கு பாதகம் விளைவிக்கும் செயலாலையும் இன்னும் சொல்ல போனா நாட்டை சுரண்டி பொழைக்கணும்னு சொல்லி நினைச்சாலோ இந்த 1.5 ஆண்டு காலம் என்சிபி செய்தது அந்த நாட்டை சூறையாடினதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை, கலவரத்தை மூட்டி விட்டதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அடிப்படைவாத அமைப்புகள் கூட கைகோர்த்ததை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் பண்ண போக கடைசியில மிச்சம் என்ன ஆச்சு, இன்னைக்கு அடிப்படைவாத அமைப்புகள் என்னவோ சீட் அதிகம் ஜெயிச்சிருச்சு. கடைசியில இந்த கட்சிக்கு என்னாச்சு, நிலைமை இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிட்டு இருக்கு. 5 சீட்டு 6 சீட்டை தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, காலில இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் பங்களாதேஷோட எலெக்ஷன் கமிஷன் தெரிவிக்கல. அவங்க வெப்சைட் டவுன். எப்படி வெப்சைட் டவுன் ஆகும் தெரியல. நேத்து ஓட்டே கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதம் பாத்தீங்களா, 50% தான் ஓட்டுன்னு சொல்றாங்க, 60%. எதுலயுமே ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல் அங்க நிலவிட்டு இருக்கு. சோ இது ஒரு பிக்ஸ்ட் எலெக்ஷன் மாதிரி ஷேக் ஹசீனா சொன்னது போல பார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எலெக்ஷனே ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட கண்துடைப்பு தானோ தோன்ற மாதிரி தான் இருந்தது. காலில இருந்து தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்காம இருந்தது. பங்களாதேஷ் எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்காம இருந்தது. கிட்டத்தட்ட மத்தியானம் 2 வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலர் வந்து 210, ஏன்னா 200 சீட்டுக்கு மேல ஈஸியா வந்து பிஎன்பி ஜெயிப்பாங்கன்றது எல்லாரோட கருத்து கணிப்பா இருந்தது. குறிப்பிட்டு முக்கியமான அங்க இருக்கக்கூடிய
சில அமைப்புகளோட கருத்து கணிப்பு வந்து அவங்களுக்கு வந்து 200ல இருந்து 220 சீட் வரைக்கும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 70% ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 66ல இருந்து 70% ஓட்டு வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அதுலயும் 80% அவாமி லீக் போன வாட்டி போட்டவங்க எல்லாம் இந்த வாட்டி பிஎன்பிக்கு ஓட்டு போட்ட கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஜமாத்தை வந்து புறக்கணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இப்போ கிடைச்சிருக்க சில தகவல்கள் 183 சீட்டோ என்னவோ ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சில 210 சீட்டுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் கசிந்த வண்ணம் இல்லை. பட் எப்படி இருந்தாலும் 200 சீட்டு தாண்டிடுவாங்கன்றதுதான் என்னோட கணிப்பு. 200ல இருந்து 220க்குள்ள இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல இந்த ஜமாத்தே இஸ்லாமி வந்து 40ல இருந்து 60 வரைக்கும் பினிஷ் ஆகலாம். ஏன் அப்பர் எண்ட் வந்து 65 வரைக்கும் கூட போகலாம். அவங்களோட 11 பார்ட்டி கூட்டமைப்பு, அதுல என்சிபி ஒரு முக்கியமான பங்கு, மொத்தம் சேர்த்து ஒரு 70 சீட்டுகள் வரைக்கும் வாங்க முடியும் அவங்களால. இண்டிபெண்டன்ட்டுக்கு வந்து 6 சீட்டு கிட்ட ஜெயிக்க முடியும். ஜெயிச்ச உடனே தாரிக் ரஹ்மான் தான் அடுத்த பிரதமர்ன்ட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஷேக் ஹசீனா வந்து எப்போ திரும்ப அனுப்ப போறாங்க, அதாவது இந்தியா எப்போ ஒப்படைக்க போறாங்கன்ற பேச்சு வந்து பிஎன்பி பேசியிருக்காங்க. நீங்க மறந்துடக்கூடாது, ஜமாத் இஸ்லாமியும் பிஎன்பியும் ஒரு காலத்துல கூட்டாட்சி பண்ண கட்சிங்க தான், அலையன்ஸ் பார்ட்னருங்க தான். சோ இதுல யார் நல்லவங்க கெட்டவங்க இல்ல, யார் ரொம்ப மோசமானவங்கன்றதுதான் இங்க பிரச்சனை. மோசம். பிஎன்பி வந்தது நீ குருடனா இருக்கிறது பரவாயில்லையா, இல்ல ஏதோ ஓரளவுக்கு நொல்லக்கண்ணனா இருக்கிறது பரவாயில்லையான்னா நொல்லக்கண்ணனா இருக்கிறது பெட்டர்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி இப்போ பங்களாதேஷோட நிலைமை அதுதான். இப்ப பங்களாதேஷ் முன்னாடி காத்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைகள் நான் அப்புறம் வழக்கிடுறேன். பங்களாதேஷ் முன்னாடி காத்துட்டு இருக்கிற பிரச்சனைகள், யூனிஸ் தேர்தலுக்கு முன்னாடி அமெரிக்கா கூட பண்ண ஒப்பந்தம். இத பங்களாதேஷ் மக்கள் நாளைக்கு இதால வரக்கூடிய விளைவுகளை யார் மேல பழிய போடுவாங்க? யூனிஸ் மேலயா போடுவாங்க? தாரிக் ரஹ்மான் தான் சந்திக்கிறோம் விளைவுகளை. சோ அவங்க அப்போ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தாரிக் ரஹ்மான் தான் சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, தாரிக் ரஹ்மான் யார் மடியில போய் உட்கார்ந்துக்கணும்னு யோசிக்கணும். திவாலாயி துண்டாட போகிற பாகிஸ்தான் மடியிலையா, இல்ல உள்நாட்டு கிளர்ச்சியில தத்தளிக்கும் சைனா மடியிலையா, இல்ல உலகத்தின் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி பிளஸ் உலகமே வந்து அப்படியே திரண்டு வந்து ஒரு நாடு தேடுறாங்கன்னா அது இந்தியா. இந்தியா கிட்ட நல்லுறவு நாடுறதான். 3 ஆப்ஷன் இருக்கு. இல்ல நான் பாகிஸ்தான் மடியில தான் உட்காருவேன், அங்க மைனாரிட்டிகளை தாக்குறதுக்கு ஜமாத் இஸ்லாமிக்கு கார்ட் பிளான்ச் கொடுப்பேன், அதாவது ஃப்ரீ ஹேண்ட் கொடுப்பேன், அதாவது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கண்ணு காணாத மாதிரி போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்க நேரிட்டால் அதன் விளைவுகள் தாரிக் ரஹ்மான், பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி விரைவில் சந்திப்பார்கள். அடுத்தது, பங்களாதேஷோட பொருளாதார சிக்கல்களுக்கு அவர்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா இல்ல. ஏன்னா சிக்கலை ஏற்படுத்தினதுனோ யூனிஸ், தீர்த்து வைக்கிறதுக்கு கையில கொடுக்க போறது, சாவியை கொடுக்க போறது என்னோ இவர்கிட்ட. வடிவேல் ஒரு படத்துல பாக்கெட்ல கைய போட்டு இந்த பக்கம் பாக்கெட்டு அந்த பக்கம் பாக்கெட்டையும் எடுத்து விட்டு காலி அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. யூனிஸ் அந்த நிலைமைக்கு தான் பங்களாதேஷ் ஆக்கி வச்சுட்டாரு, வலிச்சு எடுத்துட்டாரு. பொருளாதாரம் மிக மோசமான நிலைமையில இருக்கு. அவங்க பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு காலத்துல 6-7% வளர்ந்துட்டு இருந்த நாடு இன்னைக்கு 3.5 அப்படி வளர்ந்தாலே பெரிய விஷயம் சொல்ற சூழ்நிலைக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அடிப்படை கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. கரண்ட், அவங்களுக்கு வரக்கூடிய மின்சாரம் இந்தியால இருந்து வருது. ரொம்ப வாலாட்டினா மின்சாரத்தை கட் பண்ணிடுவோம். கேட்டா நாங்க யூனிஸ் வந்து ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆட்சியாளர். இப்போ ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் தானே பதவிக்கு வந்திருக்காரு. சோ யூனிஸை அப்புறப்படுத்த வேண்டியது யாரோட வேலைன்ட்டு அவர் அதையும் கவனிக்கணும். ராசா, நீ பண்ண வேலை ரொம்ப நல்ல வேலை, கச்சிதமா வேலையை பார்த்துட்ட, கொடுத்த வேலைக்கு இது வரைக்கும் நீ சாப்பிட்டது தங்குனது எல்லாம் போதும், தயவுசெய்து கிளம்பு ராசான்னு சொல்ற நேரம் வந்துருச்சு. இல்ல அவரை நாங்க ஜனாதிபதி ஆக்குவோம், எனக்கும் அவருக்கும் உள்குத்து இருக்கு, அவரே இருக்கட்டும், ஒப்புக்கு ஒரு ஜனாதிபதி, ஒப்புக்கு ஒரு பிரதம மந்திரி,
ஒப்புக்கு ஒரு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நாட்டை நடத்துவோம் அப்படின்னு நினைச்சா எத்தனை நாள் வந்து இது தாக்கு பிடிக்க முடியும்ன்றது ஒரு கேள்விக்குறியா மாறக்கூடும். மறந்துடக்கூடாது, 2001 2006 இன்னும் சொல்ல போனா 7 வரைக்கும் அந்த இருந்த கலிதாசியா ஆட்சி வந்து மிக மோசமான ஆட்சி. வெளிப்படையாவே இந்தியாவுக்கு எதிரான நிலை எடுத்த ஆட்சி. இந்தியாவுக்குள்ள, இப்போ இந்தியாவோட விஷயத்துக்கு வரேன், இந்தியாவுக்குள்ள பல்வேறு ஊடுருவல்கள், பல்வேறு மாடியூல்கள், பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களுக்கு பங்களாதேஷ் புகலிடமா மாறிச்சு. ஆனா சொல்றவங்க சொல்லலாம் இப்ப ஜமாத்தே இஸ்லாமி தான் தனியா இருக்குன்னு சொல்லிட்டு. யாரு கண்டா பாராளுமன்றத்துல 2 பேரும் ஒன்னாயிட்டாங்கடான்னா ஜாத்தியோ சன்சத்னு சொல்லுவாங்க. அதுல 2 பேரும் வந்து 2 பேரும் யாரு, பாகிஸ்தானோட சொச்சமும் மிச்சமும் தானே இவங்க எல்லாம். இவங்களோட ஐடியாலஜி எல்லாம், இவங்களோட கொள்கை கோட்பாடு ஒண்ணும் இல்ல. எதுக்குடா 2 பேரும் தனியா இருக்கிறீங்கன்னு கேட்டா அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு. இங்கேயும் சில கட்சிகள் இருக்குல்ல, எதுக்கு தனியா உடஞ்சு இருக்காங்கன்னு கேட்டா கொள்கையும் இல்ல கோட்பாடும் இல்ல. உனக்கு என்ன, நீ நான் ஆட்சியாளர் இருக்கணும்னு நான் விரும்புறேன், இல்ல நீ தான் இருக்கணும்னு நீ விரும்புற, சரி நான் தனியா போனா நான் ஆட்சியாளர் மாறிடுவேன்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டாங்க. கணக்கு கேட்டா கணக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அந்த மாதிரி கதை தான் இதெல்லாம். சோ அது மாதிரி பிஎன்பியும் ஜமாத்தே இஸ்லாமியும் தனியா பிரிஞ்சு வந்தது. ஏன்னா பிஎன்பியோட அடிப்படை கொள்கையை வந்து பாகிஸ்தானோட நெருக்கம் தான். அதை தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இஸ்லாமிய நாடுகள் கூடவும் அண்டை நாடுகள் கூடவும் நாங்கள் உறவை மேம்படுத்துவோம் தான் தெரிவிச்சிருக்காங்க. இஸ்லாமிய நாடுகள்னா அவங்களை சுத்தி இருக்கிற இஸ்லாமிய நாடு ஒரு நாடு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இஸ்லாமிய நாடு பங்களாதேஷ் சுத்தி இருக்கு? மாலத்தீவு பக்கத்துல இருக்கா? இல்ல சைனா இஸ்லாமிய நாடா? கொன்னுடுவான். அங்க உக்கியார் முஸ்லிமையா நமாஸ் படிக்கிற விடுறது இல்ல அவங்க. இங்க இல்ல இந்தியா இஸ்லாமிய நாடுன்னு எனக்கு தெரிஞ்சு அறிவிக்கல. உங்களுக்கு தெரிஞ்சு அறிவிச்சாங்களா? பின்ன சோ அப்போ பர்மா இஸ்லாமிய நாடு இல்ல. அப்ப எந்த நாடு? நேபாளா? நேபாள் கூட உங்களுக்கு எல்லையே இல்ல. இப்ப எந்த நாடு இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் தவிர்த்து? சோ ஒண்ணு. ரெண்டாவது, அண்டை நாடுகள் கூட உறவை மேம்படுத்துறதுன்னா குறிப்பிட்டு இந்தியா கூட எந்த மாதிரியான உறவை நீங்க மேம்படுத்த பாக்குறீங்க? முதல்ல எல்லையை தாண்டி வரக்கூடிய ஊடுருவல்களை கட்டுப்படுத்துறதுக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் தயாரா? இத்தனை நாள் ஷேக் ஹசீனா இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம கண்டு காணாத மாதிரி போனோம். இன்னொரு வாட்டி இந்து மைனாரிட்டிகளுக்கு யூனிஸ் அரசுல நடந்த அதே வன்முறையும் அதே பிரச்சனைகளும் திரும்பவும் கட்டவிழ்க்கப்பட்டால் இந்திய அரசாங்கம் இப்பொழுது எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் முற்றிலும் வேறுபட்டதா இருக்கக்கூடும். உதாரணத்துக்கு சிலிகுரி இனிமேல் இவங்க கூவறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா சிலிகுரியில அண்டர் கிரவுண்ட் டனல் போட்டு அந்த டனல் மூலமா அந்த சைடு டார்ஜிலிங்க வந்து கனெக்ட் பண்ணி மொத்த சிலிகுரி காரிடாரையும் கனெக்ட் பண்ண போறாங்க அண்டர் கிரவுண்ட் மூலமாவே, ட்ரெயின் நெட்வொர்க் மூலமா. சோ இவங்க நினைக்கிற மாதிரி கட்டும் பண்ண முடியாது. அதன கேக்கா இவங்க நினைச்சப்ப வெட்டுறதுக்கு. So if Bangladesh wants to live in fool's paradise, let them live. 4096 கிலோமீட்டர் பார்டர் இருக்கு. ரெண்டாவது, தாரிக் ரஹ்மானோட அந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் பங்களாதேஷ் ராணுவத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு எவ்வளவு தூரம் இருக்கும்ன்றதும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பக்கர் ஜமானுக்கும் யூனிஸ்க்கும் பெரிய உரசல் இருந்தது. சார் ஒரு டவுட் எழுது என்ன அப்படின்னா, இப்ப தாரிக் ரஹ்மான் வந்து பல வருஷங்களா எக்ஸைல்ல இருந்தவர், சரிங்களா? பங்களாதேஷோடைய கண்டிஷன் என்ன, அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் என்ன, அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரியோட செட்டப் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாம திடீர்னு உள்ள வராரு. வந்து 3 monthsலயே வந்து ஹி பிகேம் எ பிரைம் மினிஸ்டர். அப்படிங்கும் போது எப்படி சார் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லுங்க பாப்போம். என்னங்க புதுசா கேள்வி கேக்குறீங்க? இது என்ன புதுசா? பங்களாதேஷுக்கு புதுசா இல்ல பாகிஸ்தானுக்கு புதுசா? தொப்புக்குன்னு வந்து பெனசீர் பூட்டோ தானே பாகிஸ்தான்ல வந்து ஒரு காலத்துல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நவாஸ் ஷெரீப் வந்தார். நவாஸ் ஷெரீப் மாத்திரம் லண்டன்ல எக்ஸைல்ல போனவர் தானே, ஃபர்ஸ்ட் சவுதிக்கு போய் அதுக்கப்புறம் லண்டன் போனவர் தானே பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க. ஷேக் ஹசீனா பல ஆண்டுகள் வந்து பங்களாதேஷ் விட்டு வெளியே தங்கி இருந்தவங்க தான் திரும்பி பங்களாதேஷுக்கு போய், இது அந்த நாடுகள்ல, அதாவது பாகிஸ்தான் அடிப்படை பாகிஸ்தான் தத்துவத்தால பிரிந்த நாடுகளோட அடிப்படை குணமே இதுதான். ஆளுங்கட்சி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவரை நாட்டை கெடுத்துருது, ராணுவ ஆட்சி வந்தா 2 பேரையும் நாடு கடத்திடுறது.
புரியுதுங்களா? இங்க மட்டும்தான் நாட்டுக்கு எதிராக வெளிநாட்டுல போய் பேசினா கூட நம்ம ஒத்துப்போம். கேட்டா ஜனநாயகம் இட்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். பட் இதெல்லாம் பங்களாதேஷ்லயோ பாகிஸ்தான் நடக்காது. ஹைவே ஆர் ஹைவே, ஒண்ணு எனக்கு உடன்பட்டு போ, இல்ல ஓடிப்போ. இது ரெண்டு தான் உங்களுக்கு சாய்ஸ் அங்க. சோ இந்த சூழல்ல ரெண்டாவது தாரிக் ரஹ்மான் புரிந்து கொள்ள வேண்டியது, அவங்க அம்மா ஆண்ட பங்களாதேஷ் இல்ல இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ். கிட்டத்தட்ட 37 வயதுக்கு கீழே இருக்கும், அதாவது 35ல இருந்து 18 வயது கீழே இருக்கும் பங்களாதேஷிகளோட மொத்த ஓட்டர், அதாவது ஓட்டு போடுறவங்களோட சதவீதம் எவ்வளவுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா 44%. அதாவது குறைஞ்சபட்சம் நான் சொல்ற லீஸ்ட் எஸ்டிமேட் 5,40,00,000 பேர் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. 5,40,00,000 இருந்து 5,60,00,000 பேர் வரைக்கும். மொத்த ஓட்டர் வந்து 12,70,00,000 பேர். அது 5,40,00,000 இருந்து 60,00,000 பேர் வச்சுக்கோங்க. அதுல புதுசா ஓட்டு போட்டவங்க மொத்தம் 45,00,000 பேர் ஓட்டு போட தகுதி இருக்கிறவங்க. ஆனா அதுல 12,70,00,000 பாதிதான் போலா இருக்கு. அப்ப 6 கோடி தான் போலா இருக்கு. 6 கோடி போலா இருக்குன்னா அதிகபட்சம் ஜென்சி, அதாவது இந்த 18ல இருந்து 35 வயசு இருக்கிறவங்களோட ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. பெண்களோட ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ஜமாத் வந்தா என்ன நடக்கும்னு பயத்துலதான் இவங்க வந்து பிஎன்பிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மைனாரிட்டிங்க பெரிய அளவுக்கு பிஎன்பிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இந்து மைனாரிட்டி. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தாரிக் ரஹ்மானுக்கு இருக்கக்கூடிய பாதை வந்து அது ஒன்றும் பூ பாதை இல்லை. கரடு முரடான, ரொம்ப நெருகலான, ரொம்ப குறுகிய பாதை தான் அவருக்கு இப்போ யூனிஸ் கொடுத்திருக்காரு. இதுல அவர் பென்ஸ் வண்டியை ஓட்ட சொல்றாங்க வேற. ஏன்னா பங்களாதேஷ் பொருளாதாரம் என்னவோ அவ்வளோ சும்மா சும்மா சூப்பரா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பென்ஸ் கார்ல போ ராஜா அப்படின்னு சொல்றாங்க. கட்ட வண்டி கூட ஓட்ட முடியாது இல்ல இப்ப இருக்கிற சூழலுக்கு. இதுல ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ராணுவம் இருக்கு அங்கங்க. அங்கங்க ஆணி மாதிரி ஜமாத்தே இஸ்லாமி பார்ட்டி இருக்கு. இது நடுவுல பிரஷர் கொடுக்கறதுக்கும் அழுத்தம் கொடுக்கறதுக்கும் அமெரிக்கா தலைமையில உட்கார்ந்து இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சைனா கிட்ட வாங்கிய கடன், பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அடிப்படைவாதம், இதையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்தியா இஸ் நாட் இந்தியா ஆஃப் 2000s. 2000 முதல் கலிதாசியா இருந்த இந்தியா இல்ல. ஒரு கணத்தை அடித்தால் இன்னொரு கணத்தை காட்டு, doing nothing is also a policy அப்படின்னு சொல்ற இந்தியா இல்ல. கர்மே புஷ்கர் மாறேங்க அப்படின்ற இந்தியா, வீடு பூந்து அடிப்பண்டா அப்படின்னு சொல்ற இந்தியா. பங்களாதேஷுக்கு புரியலன்னா கொஞ்சம் பாகிஸ்தானை கேட்டு தெரிஞ்சுக்கணும். வீடு பூந்து அடிக்கிறதுன்னா இல்ல, மியான்மரை கேட்டா கூட சொல்லிடுவாங்க, எப்பா வீடு பூந்து அடிப்பான்ப்பா, அவன் சும்மாவா அடிப்பாங்கப்பா, வேணா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாலாட்டாங்கடான்னா விளைவுகள் நிச்சயமாக பங்களாதேஷ் அரசு சந்திக்க போகிறது. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய அச்சுறுத்தல் பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய ஊடுருவல்கள் மட்டும் இல்லாமல், பங்களாதேஷ்ல இப்போ அடிப்படைவாத சக்திகள் எதிர்கட்சிகளாக உட்காரும் போது அவங்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு குரல், அதாவது அவங்க வாயை திறக்காத முடியாத நிலைக்கு நம்ம அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல ஷேக் ஹசீனா. அவங்க ஆட்சி சிறந்த ஆட்சி, நல்ல ஆட்சி, கெட்ட ஆட்சி, அவங்க ஷேக் ஹசீனா வந்து மக்கள் ஆட்சி இது பண்ணல, அது பண்ண என்ன வேணாலும் சொல்லட்டும். பட் எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு இந்தியன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த அரசு பக்கத்து நாட்டுல சாதகமா இருக்கோ அந்த அரசை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் ஃபங்க்ஷன் ஆகுறது என்லைட்டன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். என்னோட தேவை, என் நாட்டின் தேவை ஏதோ அதுதான் என் தேவையும் கூட. என் நாடு பாதுகாப்பா இருக்கிறது, பக்கத்து நாடு கேடு கெட்டு போனா என்னன்னு சொல்ற நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவன் தான் நான். இந்த வசுதேவ குடும்பங்கள்லாம் சொல்ற வரைக்கும் தான். ஃபர்ஸ்ட் நான் இருந்தாதான் வசுதேவ குடும்பம். நானே இல்லைன்னா எங்க இருந்து வசுதேவ குடும்பம்? சோ ஃபர்ஸ்ட் இந்தியா இருக்கணும். இந்தியா இருக்கணும்னா இந்தியா பாதுகாப்பா இருக்கணும்.
இந்தியா பாதுகாப்பா இருக்கணும்னா பக்கத்துல இருக்கிற நாடு ஊடுருவல்கள் எடுத்துட்டு வரக்கூடாது. அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளுக்கு புகலிடமா மாறக்கூடாது. அடுத்து வரப்போற தேர்தல் வெஸ்ட் பெங்கால்லயும் அசாம்லயும் வரப்போகுது. அசாம்ல ஹேமந்த் பிஸ்வா சர்மா வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதான் இந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நிலம் விற்கிறதா இருந்தா அதை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இந்த பக்கம் சர் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அவங்களே ஆர்கியூ பண்ற அளவுக்கு போறாங்கடான்னா, அப்ப அந்த ஓட்டு வங்கியோட பவர் என்னன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு தூரம் ஊடுருவல்கள் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன் சரியோ தவறோ, ஒரு காலத்துல யூபிஏ காலத்துல ஃபென்சிங் நடந்த அளவு கூட இப்ப ஃபென்சிங் நம்மளால ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை ஃபென்ஸ் பண்ண முடியாம ஏன் தத்தளிக்கிறோம்? ஏன் பிஎஸ்எஃப்க்கு அதிகம் பவர் கொடுக்கறதுக்கு கோர்ட் வரைக்கும் நம்ம போய் வாங்க வேண்டியதா இருக்கு? இப்ப வெஸ்ட் பெங்கால்ல என்ன மாதிரி அழுத்தங்கள் அந்த அரசின் மீது, அந்த மாநில அரசின் மீது வருகின்றன? ஏன் வெஸ்ட் பெங்கால் இந்தியாவோட பகுதி இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகையோட அந்த அடிப்படை ஜனத்தொகையோட மாற்றம், டெமோகிராபிக் சேஞ்ச் அப்படின்வாங்க, அது நம் நாட்டை பாதிக்காதா? சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு முதல்ல பங்களாதேஷ ஒரு பக்கம் நம்ம கட்டுப்படுத்தினாலும் நம்ம அதை முறியடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்தாலும், இன்னும் சொல்ல போனா இப்ப பங்களாதேஷ்ல திடீர்னு புது புது சக்திகள் ஜமாத் இஸ்லாமை உருவாக்கி இல்ல பிஎன்பி கண்டும் காணாத மாதிரி போய் இந்தியாவுக்குள்ள ஊடுருவ பார்த்தா, அங்க அன்னோன் கன்மன் பாகிஸ்தான் எப்படி ஃப்ரீயா நடமாடிட்டு இருக்காங்களோ இங்கேயும் அன்னோன் கன்மன் இருக்காங்க, நடமாடிட்டு தான் இருக்காங்க, நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா பாகிஸ்தான் அளவுக்கு நடக்காட்டியும் அதோட ஸ்கேல்ல அது நடந்துட்டு தான் இருக்கு. சோ அது மிகப்பெரிய அளவுல நடக்கணுமா இல்ல இப்ப நடக்கிற மீனியேச்சர் ஸ்டைல்லயே நடக்கணுமான்றது தாரிக் ரஹ்மான் கையிலே விட்டுறணும். மொத்தத்துல ஷஃபிகுர் ரஹ்மான் வராதது இந்தியாவுக்கு நடந்த ஒரு நல்லது. தாரிக் ரஹ்மான் வந்தது இந்தியாவுக்கு ஒரு விதத்துல பின்னடைவு இருந்தாலும் ஆனாலும் பெட்டர். மொத்தத்துல நம்ம இத ஹோலிஸ்டிக்கா எடுத்து பார்த்தோம்னா பங்களாதேஷ் தேர்தலானது யூனிஸ் தாரிக் ரஹ்மானோட ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுது என்றதை பொறுத்துதான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னவா மாறக்கூடும் சொல்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஒண்ணு. ரெண்டாவது, ஜமாத்தே இஸ்லாமிக்கும் தாரிக் ரஹ்மானுக்கு இருக்கிற ஈக்குவேஷன் எப்படி இருக்கு சொல்ற பொறுத்து பாகிஸ்தான் ஜமாத்தே இஸ்லாமி பிஎன்பிக்கு இருக்க ஈக்குவேஷன் எப்படி இருக்க போறது பொறுத்துதான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு இருக்க ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு புரிய வரும். மூணாவது முக்கியமான பாயிண்ட், அங்க மைனாரிட்டிகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு பிஎன்பி கொடுக்க போகுது, ஜமாத் இஸ்லாமியை எப்படி கட்டுப்படுத்த போகுது பொறுத்துதான் இந்தியாவுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இருக்கும். இதுதான் நாம் பார்க்கக்கூடிய முதல் கட்ட பார்வை. ஷேக் ஹசீனாவால எக்ஸ்ட்ரடேட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா பங்களாதேஷ்ல எக்ஸ்ட்ரடேட் பண்ணா அவங்களை ஆல்ரெடி அவங்கள தண்டிச்ச கோர்ட்டுக்கு எந்த அதிகாரத்துடன் எந்த அங்கீகாரத்துடன் தண்டிச்சாங்க? இட் இஸ் கிட்டத்தட்ட ஒரு கங்கரு கோர்ட்னா கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்ல, ஒரு இன்அப்சன்ஷியா தண்டனை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அட்வொகேட்ட கூட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லாம தண்டனை வழங்கப்பட்டதனால் அந்த எப்பயுமே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல எக்ஸ்ட்ரடிஷனே இருந்தா கூட ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு அந்த அந்த நாட்டுல குற்றம் பண்ணவங்க இன்னொரு நாட்டு தப்பி போயிட்டாங்கன்னா நட்பு நாடு கூட நம்ம எக்ஸ்ட்ரடிஷன் இருக்கு. அதாவது அவர்களை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு முதல்ல பார்ப்போம். அந்த தண்டனை இந்த நாட்டிலயும் இருக்கான்னு பார்ப்போம். ஆமா, மரண தண்டனை அந்த நாட்டிலயும் இருக்கு, இந்த நாட்டிலயும் இருக்கு, அது ஒத்துக்கலாம். ஆனா வழங்கப்பட்ட விதம், கோர்ட் நடத்தப்பட்ட விதம், கோர்ட்டில் நடந்த சர்ச்சைக்குரிய விதமாக அந்த தீர்ப்பு வழங்கிய விதம், இதெல்லாம் இந்தியால ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரைட் டு அப்பீல்ன்றது இந்தியால இருக்கு. உலகம் அறிந்த பாகிஸ்தான் தீவிரவாதி அஜ்மல் அமர் கசாப்கே எத்தனை வாட்டி நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. இந்தியால ப்ராசஸ் என்ன? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது, ஃபர்ஸ்ட் கீழ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்ல ரெண்டாவது மனு, திரும்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன அப்புறம் திரும்பி செகண்ட் அப்பீல், தேர்ட் அப்பீல், திரும்பி ஜனாதிபதி கிட்ட போறது, கியூரேட்டிவ் பெட்டிஷன், எத்தனை இருக்கு.
இவ்வளவு எக்ஸாஸ்ட் பண்ண அப்புறம் தான் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் தூக்கிலிட முடியும். குயமுயன் கூவி ஷேக் ஹசீனா அவ்வளவு பேரை கொண்டுட்டாங்க இவ்வளவு பேரை கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்களே, அந்த அவ்வளவு பேரை கொண்டாங்க இவ்வளவு பேரை கொண்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி என்சிபி, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, இன்னைக்கு அவங்களோட வலிமையை தொலைச்சு அவங்களோட ஒட்டுமொத்த என்ன சொல்றது கட்டமைப்பையே தொலைச்சிட்டு நிக்குது. பார்ட்டியே காணாம போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்ப யூனிஸோட வலிமையும் தொலைஞ்சு போனதான் அர்த்தம். இதேதான் நேபாளையும் ட்ரை பண்ணாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்னு சொல்லிட்டு அங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒழிக்கணும்னு சொல்லி பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி உழைஞ்சிருச்சு. ஆனா நம்மளுக்கு தேவையானது வந்துருச்சு. அங்க வந்திருக்காங்களே பண்டாரின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியால படிச்சவங்க. சோ நேபாள்ல இது மாதிரி பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி யூனிஸ் மாதிரி ஒரு பர்வர்ட், அதாவது குறுக்கு புத்தி கொண்ட ஒரு நபரை அங்க எடுத்துட்டு போய் உட்கார வைக்கல. ஏன்னா அவருக்கு பூகோளமே தெரியல, அவருக்கு எப்படி நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. மொத்த வங்கக்கடலுக்கும் நாங்க தான் அதிபதி, நாங்க தான் மாஸ்டர் அப்படி சொன்னாரு. வங்கக்கடலுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கு, ஒரிசா இருக்கு, ஆந்திர பிரதேஷ் இருக்கு. இவ்வளோ அந்த கடல் பேரே பே ஆஃப் பெங்கால், பங்களாதேஷ் இல்ல. அந்த அதிமேதாவிக்கு அது கூட தெரியல. அப்படிப்பட்ட 80 வயது முதியவரை உட்கார வைத்த அமெரிக்காவுக்கு இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஆனா அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்க கையெழுத்திட்டு. இதுக்கு மேல தாரிக் ரஹ்மான் முட்டு கொடுப்பாரா இல்ல பின்வாங்குவாரா? அவருக்கு நான் சொன்னேன்ல, கத்தி மேல தொங்கிட்டு இருக்கு. முன்ன போனா இடி, பின்னாடி முன்னாடி போனா முட்டும், பின்னாடி இட்டிக்கும். சோ அவர் இஸ் கார்னர்ட். இஸ் இன் a very sticky wicket. அதாவது அவர் அவ்வளவு ஈஸி இல்ல அவரோட நிலைமை. ரெண்டாவது ராணுவத்தையும் அவர் எவ்வளவு தூரத்துக்கு அவர் ஒத்துழைப்பை வாங்குவாருன்னு சொல்றதை நம்ம வருங்காலங்கள்ல பார்க்க முடியும். ஆனா இந்தியா கூட வாலாட்டினார்னா பங்களாதேஷ்க்கு பிரச்சனைகள் வலுக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்தியா கூட அவ்வளவு சீக்கிரம் எதிர்ப்பு நிலைப்பாட்டை யூனிஸ் மாதிரி தாரிக் ரஹ்மான் எடுக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் கலிதா ஜியா இறந்து போனப்ப கூட நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 4 மணி நேரத்துக்கு போயிட்டு வந்தாரு. சோ இதெல்லாம் நம்ம உத்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது. ஓகே சார், சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்க பொன்னான கருத்துக்களை இளையபரவனை பார்த்ததுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.